अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वला तहिनु वला तहज़नु व अंतुमुल अअलौना इन कुंतुम मुमिनीन सदक़ल्लाहुल अलीम। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम लौला अन्न अहलक अखरजूनी मिनक मा खरजतु इला आखिरिल हदीस औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा अन्फ़अनी बिमा अल्लमतनी व अल्लिमनी मा यनफ़अनी रब्बी ज़िदनी इल्मा। रब्बना रब्बिरहमहुमा कमा रब्बयानी सग़ीरा रब्बी अदख़िलनी मुदख़ल सिद्क़िन व अख़रिजनी मुख़रज सिद्क़िन वजअल ली मिन लदुनका सुल्तानन नसीरा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि या अव्वलल अव्वलीन व या आखिरल आखिरीन व या ज़ल क़ुव्वतिल मतीन व या राहिमल मसाकीन या अरहमर राहिमीन। अल्लाहुम्मा अर्हमना बिरहमतिक या अरहमर राहिमीन। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 15 நாளைய தினம் நமது இந்திய நாட்டின் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த தேச நலனுக்கும் இந்த தேச ஒற்றுமைக்கும் இந்த தேசம் சுதந்திரம் பெறுவதற்கும் உழைத்த அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும், குறிப்பாக முஸ்லிம்கள் அந்த உலமாக்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த நற்கூலியை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்திய விடுதலையில் முஸ்லிம்களின் பங்கு எத்தகையது என்பதை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்குமான பூர்வீகமான தொடர்பை பற்றி பேச வேண்டும். இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அவருடைய பூர்வீகமான தொடர்பு என்ன என்பதை பற்றி நாம் பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய முக்கியமான தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில அறிவற்றவர்கள் கூறுவது போன்று இந்திய முஸ்லிம்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல என்பதை அடிக்கடி பதிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வார ஜும்மாவில் இந்தியாவுக்கும் முஸ்லிமுக்குமான பூர்வீகமான தொடர்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க பேச இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளில் ஒன்று, தான் பிறந்த சொந்த ஊரை, சொந்த நாட்டை நேசிப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமி மக்கா. ஒரு நேரத்திலே மக்காவை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். காரணம், மக்காவிலே இருந்து சரியான முறையில் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியவில்லை. ஆகையினால் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய நாடுகிறார்கள். ஹிஜ்ரத் செய்தார்கள், வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். அப்படி அவர்கள் மக்காவை விட்டு புறப்படுவதற்கான காரணம் அங்கு கொடுத்த தொல்லைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு புறப்பட்ட நேரத்திலே சொன்ன வார்த்தை, லௌலா அன்ன அஹ்லக அஹ்ரஜூனி மின்க. மக்காவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய வாசிகள், அதாவது இந்த ஊர்வாசிகள் மாத்திரம் என்னை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னிடமிருந்து நான் வெளியே சென்றிருக்க மாட்டேன் என்று அந்த மக்கா நகரை பார்த்து சொன்னார்கள்.
இப்போ எந்த அளவுக்கு சொந்த ஊரை அவர்கள் ஒரு பாசத்தோடு ஒரு பிரியத்தோடு இருந்திருக்கிறார்கள். நிர்பந்தம் இருந்தாலே தவிர சொந்த ஊரை விட்டு வெளியேறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது கிடையாது. மிகப்பெரிய நெருக்கடி, இங்கிருந்தால் இஸ்லாத்திற்கு பாதகம், ஆகையினால் அதை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறக்கூடிய நேரத்தில் சொன்ன வார்த்தை ரொம்ப வருத்தத்தோடு கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊர்வாசிகள் மட்டும் என்னை வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் நான் இந்த ஊரை விட்டு வெளியே சென்றிருக்க மாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னத் தான் பிறந்த ஊரை நேசிப்பது, தான் பிறந்த நாட்டை நேசிப்பது, தேச பக்தியோடு தேச அடையாளத்தோடு இருப்பது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. இந்தியாவிற்கும் முஸ்லீம்களுக்குமான இடையே உள்ள தொடர்பு இருக்கிறதே ஆக பூர்வீகமான தொடர்பு. குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு கீழே இறக்கி வைச்சான். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கீழே இறக்குனான் இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்தில் அவங்க இறக்கப்பட்ட இடம் எந்த இடம் தெரியுமா? வரலாற்றை நீங்கள் படித்திருக்கலாம். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தஃப்சீரிலே விளக்கமாக எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இறக்கி வைக்கப்பட்ட இடம் இந்தியா. அதாவது இலங்கைன்னு சொல்லுவாங்க வரலாறுல. இலங்கை தான், இலங்கை பழைய முன்பு வாழ்ந்த காலத்தில் இந்தியாவினுடைய ஒரு அங்கமாகத்தான் இலங்கை இருந்தது. இலங்கையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, இறங்குனாங்க. அவங்க மட்டும் இறங்கல, அவங்க கூட அஸ்வது கல்லோடு என்ன செஞ்சாங்க, இறங்குனாங்க. கையில் சில சுவனத்தினுடைய இலைகளை கொண்டு வந்தாங்க. அந்த இலைகளை இந்த இந்தியாவில் தூவி இருக்கிறாங்க. அதன் மூலமாக வாசனை தரக்கூடிய மரங்கள் செடிகள் வளர்ந்திருக்கிறது. வரலாற்றிலே எழுதுகிறார்கள், இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருந்த அந்த இலங்கையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். ஆகையினால் இந்த மண்ணுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்பு இருக்கிறதே ஆக பூர்வீகமானது. இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே நீங்கள் அதனுடைய வரைபடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பேர் ஆதம் பாலம்னு இருக்குது. அதே மாதிரி சேது சமுத்திர திட்டம், அதே மாதிரி சேதுபதி மன்னர்கள் என்றெல்லாம் வரலாற்றில் கூறக்கூடிய அந்த செய்தி இருக்கிறதே, அதனுடைய பூர்வீகத்தை எப்படி வந்தது என்று ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் வரலாறுகளிலே. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த ஷீத் என்பதுதான் சேதாக மாறியது என்று விளக்கம் சொல்லி தருகிறார்கள். இதுவெல்லாம் வரலாறுகளில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில் பிறந்தாலும் இலங்கை ஒட்டியுள்ள இந்தியா, தமிழ்நாடு இவற்றிலெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாள சின்னங்கள் இருக்கிறது. அவருடைய மகனார் காபில் ஹாபிலுடைய அந்த அடக்கஸ்தலம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பூர்வீகமான உறவு இந்தியாவிற்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. இந்த உலகின் முதல் மனிதர், முதல் முஸ்லிம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் அன்றைய இந்தியாவின் ஒரு அங்கமான இலங்கையில் பிறந்தார்கள், இலங்கையில் இறங்கினார்கள். தமிழகத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கையில் சரந்தீப் என்ற மலையில் இறங்கினாங்களாம் வரலாறுகள் எழுதுகிறாங்க. வரலாற்று ஆசிரியர் இப்னு பதாதா அவர் சொல்கிறாரு, இவர் யார் அப்படின்னா ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த ஒரு பயணி. இவர் மொராக்காவை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட 24 வருடங்கள் உலகத்தை சுற்றி வந்திருக்கிறார். குல்சீரு ஃபில்லர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பூமியில் என்ன செய்யுங்க, சுற்றி திரிங்க, பிரயாணம் செய்யுங்க. இந்த வசனத்தை மையமாக வச்சு இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக 24 ஆண்டு காலம் சுற்றி திரிந்தார். இவர் சொல்லுகிறார், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியதாக கூறப்படக்கூடிய அந்த சரந்தீப் அந்த மலைக்கு நாங்கள் போனோம். அது எவ்வளோ பெரிய உயரமாக இருந்துச்சு அப்படின்னா கடலில் இருந்து 9 நாட்கள் நாங்கள் நடந்து சென்றால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் இருந்தது மலை, அவ்வளவு உயரமானது. நாங்கள் என்ன செஞ்சோம், எப்படியோ அந்த மலையில் மேலே ஏறி போனோம். ஏறி போய் அங்கே போய் பார்த்தா ஃபசீஹ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே கரும்பாறை ஒன்று இருக்குது. அந்த கரும்பாறையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால் வைத்த அந்த தடம் இருக்கிறது என்று அந்த அவருடைய வரலாறுகளில் எழுதுகிறார் இப்னு பதாதா.
அதே மாதிரி அதில் சில மரங்கள் இருக்குது, அந்த மரங்கள் இலைகள் உதிர்றதே கிடையாதான். இதையெல்லாம் அந்த வரலாற்று குறிப்பாக அவர்கள் என்ன செய்கிறார், அந்த அவருடைய நூலிலே வரலாற்றிலே பதிவு செய்கிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கைக்கு வந்ததும் சரந்தீப் என்ற மலையிலே அவர்கள் இறங்கியதும் அந்த மலைகளில் அவர்கள் கால் வைத்த இடம் இருப்பதெல்லாம் வரலாற்றிலே இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு இருக்கிறதே, அது ஆக பூர்வீகமானது. சொல்லப்போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு ஆரம்பமாக இருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள், குறிப்பாக எத்தனை நபிமார்கள் இந்தியாவிற்கும் தமிழகத்துக்கும் வந்திருக்கலாம். காரணம், நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அனுப்புனான். அதில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இப்படி சொல்கிறான், ஒமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி. நாங்கள் ரசூல்மார்கள் நாங்கள் அனுப்பினோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பினோம் அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ப. ஒவ்வொரு பாஷை பேசக்கூடிய உலகத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த மொழிக்கு ஏற்ப நாங்கள் என்ன செஞ்சோம், ரசூல்மார்கள் அனுப்பினோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, தமிழ் மொழி இருக்கிறதே, தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மொழி என்பது ஆக மிகவும் பழமை வாய்ந்த மொழி. நிச்சயமாக தமிழ் மொழியிலும் பல நபிமார்கள் வந்து இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனங்கள் காட்டுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது குர்ஆனில் வரக்கூடிய நபிமார்கள், ஹதீஸில் வரக்கூடிய நபிமார்கள்லாம் கொஞ்சம்தான். எல்லாருக்குமே 1,24,000 நபிமார்களும் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவ்வளோ நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கான். அந்த நபிமார்கள் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கலாம், தமிழ் பேசக்கூடிய மொழியிலும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், பேசி இருக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துடைய கருத்து என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ நம்முடைய தொடர்பு என்பது மிக பூர்வீகமாக ஆழமாக இருக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிந்து வழியாக சில இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பயணப்பட்டார்கள். பயணப்பட்டு போகிறதும் வர்றதும் அவருடைய வழக்கம். ஒரு நேரத்தில் தென்னிந்தியாவிலிருந்து சில அனாதை சிறுவர்களும் சில விதவை பெண்களும் ஒரு பாய்மர கப்பலில் கடல் வழி பிரயாணமாக என்ன செய்கிறாங்க, அரபு நாட்டுக்கு போகிறாங்க. இடையிலேயே அவங்க என்ன செய்கிறாங்க, வழிமறிக்கப்படுகிறார்கள். அதாவது சிந்து பகுதியை ஒட்டிய கடற்கரையில் போகிறாங்க. போய்கொண்டு இருக்கும் பொழுது அங்குள்ள அந்த திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் அந்த பெண்களையும் அந்த குழந்தைகளையும் பிடித்து கொண்டு அவர்கள் இருந்த பொருட்களையும் பறித்து கொடுக்கிறார்கள். இப்படி இந்த செய்தி இருக்கிறதே, அரபு நாட்டை ஆட்சி செய்த அன்றைய தினத்தில் ஆட்சி செய்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அவங்க தான் அந்த நேரத்தில் ஆட்சி செஞ்சவங்க, அவங்களுடைய செவிகளுக்கு செல்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நம்மை நாடி வந்தவர்கள், அவர்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பம் நடந்திருக்கிறது, விதவைகள் என்ன செஞ்சுருக்காங்க, பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, குழந்தைகளை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஆகையினால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரபு நாட்டினுடைய அந்த ஆளுநராக கவர்னராக இருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த சிந்து பகுதியை ஆட்சி செய்த ராஜாவுக்கு. அன்றைய காலத்தில் குறுநில மன்னர்கள், அரசர்கள் தான் ஆண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் கடிதம் எழுதினாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கொள்ளையர்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கட்டுப்படுத்துங்க. சிந்தை ஆண்ட ராஜா சொன்னார், அது என்னுடைய கையில் இல்லை, நான் கட்டுப்படுத்த முடியாது. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன நினச்சாங்க, எப்படியாவது அங்கே என்ன செய்ய வேண்டும், அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போர் தொடுத்தார்கள். முதல் தடவை போர் தொடுக்கிறாங்க, தோல்வி. 2வது தடவை போர் தொடுக்கிறாங்க, தோல்வி. 3வது தடவை போர் தொடுக்கிறார்கள். அந்த படையிலே முஹம்மது இப்னு காசிம் என்ற ஒரு 17 வயது இளம் தளபதி என்ன செய்கிறார், படையை தாங்கி செல்கிறார். அவருடைய தலைமையில் படை செல்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில் 3வது தடவை அவர்கள் போர் படையை செலுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய கையிலே வெற்றியை கொடுக்கிறான். சிந்து பகுதி அரபு நாட்டின் கைகளுக்குள் வருகிறது. அரபு நாட்டினுடைய கவர்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள். குறிப்பாக முஹம்மது இப்னு காசிம் அவர்களுடைய கைக்கு வருகிறது. வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது, அவ்வளவு காலமும் அங்குள்ள மக்கள் அந்த சிந்தை ஆண்ட அந்த ராஜாவிடம் மிகவும் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த அநியாயம் அதிகம். முஸ்லிம்கள் அங்கே ஆட்சி செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு முஸ்லிம்களுடைய நீதமான ஆட்சியை பார்த்துவிட்டு லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாற்றிலே இருக்கிறது. இப்படி பரவியது வட மாநிலத்திலே இஸ்லாம். வாளால் பரப்பப்பட்டதல்ல,
கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தை பரப்பப்பட்ட மார்க்கம் கிடையாது. அதிலும் குறிப்பாக வரலாற்றில் இப்படி எழுதுகிறார்கள், முகமது இப்னு காசிம் அவர்கள் இப்படி ஒரு பிரகடனத்தை செஞ்சாங்களாம். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. எல்லாரும் ஆட்சியாளர்கள் வந்ததுக்கு போய் நிறைய சட்டத்தை போடுறாங்க. ஆனால் முகமது இப்னு காசிம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, யாருக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது, குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. ஆனால் மக்கள் இஸ்லாமியர்களுடைய நீதமான ஆட்சியை பார்த்து சாறை சாறையாக இஸ்லாத்தில் இணைந்தார்கள். இதுதான் வரலாறு. இதில் ரொம்ப பயனடைந்தவங்க யார் அப்படின்னா ஜாட் வகுப்பை சேர்ந்தவங்க தான். அவங்க ரொம்ப சிரமத்தோடு இருந்தாங்க. இஸ்லாமிய ஆட்சி வந்ததுக்கு பிறகு சிந்து, பஞ்சாப் மற்ற மாநிலங்களும் அந்த இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு அடுத்த காலத்திலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அடுத்த காலத்தில் மிக வேகமாக இந்தியாவில் இஸ்லாம் பரவுவதற்கான மிகப்பெரிய காரணம் அரபு நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து வியாபாரம் நிமித்தமாக நிறைய இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள். குறிப்பாக கேரளாவிற்கு அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், இந்த நாட்டின் மிகச்சிறந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டு வந்ததில் அரபு முஸ்லிம்களுக்கு மிகச்சிறந்த பங்கு உண்டு. இன்னைக்கு இந்திய கலாச்சாரத்தை பற்றி நம்ம சிறப்பாக பேசுகிறோம். அதற்கு விதை போட்டவர்கள், அந்த கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள். கேரளா அப்படிங்கிற பேருக்கே ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது அதோடைய பேரை ஹைருல்லாமா, ஹைருல்லா அப்படிங்கிற அரபி வார்த்தை தானே, அது மருவி தான் கேரளா அப்படிங்கிறதே வந்ததான். அந்தளவுக்கு கேரளாவில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அரபு நாட்டில் நிறைய வியாபாரிகள் வணிக விஷயமாக வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்தில் அவங்க இருக்கும்போதே கேரளாவில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் கொடுங்கநல்லூரில் ஆண்ட சேரபெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திரனை பிளந்த நிகழ்வை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேள்விப்படுறாங்க. ஆஹா, இப்படி ஒரு நபி சந்திரனை பிளந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜும் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு செய்து விட்டு திரும்பி வரக்கூடிய வழியிலே இறந்து போய் விடுகிறார்கள். அவர்களோட சேர்த்து அழைத்து சென்ற மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சாங்க இந்த சேரபெருமான். நீங்கள் கேரளாவுக்கு போனதற்கு பிறகு முதல் வேலையாக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பள்ளிவாசலை கட்டணும். இந்தியாவுடைய முதல் பள்ளிவாசல் 612 கிபி 612 கொடுங்கலூரில் கட்டப்பட்டது. இது யார் சொல்லி கட்டப்பட்டதுன்னா, சேரபெருமான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி மக்காவிற்கு சென்று திரும்பி வரக்கூடிய வழியில் இறக்கக்கூடிய தருவாயில் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல இந்த செய்தியை சொல்லி கட்டச் சொல்கிறார்கள். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்த காரணத்தினால்தான் இந்த மண்ணை இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயரிடத்தில் விட்டு கொடுக்க மனம் வரவில்லை. ஏன் இவ்வளவு தூரம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக போராட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்பு அதிகம். ஒரு பொருளின் மீது, ஒரு ஊரின் மீது தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்போம், ரொம்ப கவனமாக இருப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம். முஸ்லீம்களுக்கும் இந்தியாவுக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நமக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததின்னு சுத்தமாக தெரியல. அதனால் ஏதோ நம்மளை எல்லாம் சிறுபான்மையினர், நீங்கள்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், நீங்கள்லாம் சிறுபான்மையினர்கள், நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஏதோ நாம் ஏதோ அகதிகளாக வந்ததை போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு பாசிச சக்திகள் முயற்சிக்கிறது. உண்மையில் இந்த நாட்டின் ஆகப்பெரிய சொந்தக்காரர்களே நாம தான். இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிஞ்ச நேரத்தில் மூத்த ஆலிம்களுடைய ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகிறது. அதில் சில ஆலிம்கள் சொல்கிறாங்க, இல்லை நம்ம பாகிஸ்தானுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களோடு இருந்த ஆலிம்களும் சொன்னாங்க, இல்லை நம்ம எந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது, நாம் பிறந்த மண் இதுதான், நாம் கடைசி வரை இந்த நாட்டிலே தான் இருக்க வேண்டும், ஏதாவது நம்ம யாராவது வெளியாக்கினாலே தவிர இந்த நாட்டை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு உறுதியான முடிவை எடுத்தவர்கள்.
ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எவ்வளோ பெரிய சிரமமான நேரத்தில் இந்த முடிவெல்லாம் எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு பேசுகிறதுக்கு வேணால் ரொம்ப ஒரு சுலபமாக தெரியலாம். நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த மண்ணை விட்டு வெளியேறாமல் இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்டை விட்டு வெளியேற செல்வதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் உரிமை கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. இந்திய விடுதலையில் முஸ்லீம்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது ஆக உச்சம். அடிக்கடி நீங்கள் இந்த செய்தியை வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவருடைய இல்லஸ்ட்ரேட் அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதுகிறார், இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்களிலும் சிறை சென்றவர்களிலும் முஸ்லீம்கள் தான் அதிகம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக உயிர் நீத்திருக்கிறார்கள். 20% தான், மொத்தத்துக்கு 20% தான் மக்கள் தொகையில் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உயிர் நீத்த அந்த சதவீதத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் தான் அதிகம். இவங்க 80% இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிகம் என்ற ஒரு விஷயத்தை குஷ்வந்த் சிங் தன்னுடைய பத்திரிகையில் எழுதுகிறார். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முஸ்லிம்கள் ஏராளம். அன்னைக்கு மாத்திரம் நம்ம கொஞ்சம் ஆங்கிலேய அரசுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் பிரிட்டிஷார்களோட கொஞ்சம் சேர்ந்து இணைஞ்சு இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட சொத்து கிடைச்சிருக்கு, இந்தியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் முற்று முழுதாக எதிர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் தான். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள் மிக முக்கியமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. மஹமூது ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஆங்கிலேயர்கள் என்ன செய்யாங்க, கடுமையாக எதிர்த்தாங்க. அவங்களை எதிர்த்த காரணத்தினால கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் இருக்கும் பொழுதுமே ஆங்கிலேயருடைய கையை தொட்டுட்டாங்க அப்படின்னா போய் கையை கழுகிட்டு வந்துட்டு தான் என்ன செய்வாங்க, மற்ற பொருளை தொடுவாங்க. அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள் மீது ஒரு எதிரித்தனமான ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. மஹமூதுல் ஹசன் மால்டா சிறையில் என்ன செஞ்சாங்க, அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் இறந்ததுக்கு பிறகு, பின்னாடி அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்கள குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி அவங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய உடம்பை பார்க்குறாங்க. அவங்களுடைய இடுப்பில் சதையே இல்லை, இடுப்பில் சதையே இல்லை. காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவங்களோடு சிறையில் இருந்த ஹுசைன் அஹ்மது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, சிறையிலே மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பட்ட கொடுமை சாதாரணம் அல்ல. இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி இடுப்பிலே என்ன செய்வார்கள், சூடு போடுவார்கள். அதன் காரணமாக அவருடைய தசைகள் எல்லாம் உருகி ஓடும். அவ்வளோ பெரிய வேதையை அனுபவிச்சதுனால் இடுப்பில் சதையே கிடையாது அவங்களுக்கு. இப்பேற்பட்ட சித்திரவதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக அனுபவித்திருக்கிறார்கள். இன்றைக்கி நமக்கு பிரபல்யமான சில பேரை மட்டும்தான் தெரியும், காந்திஜி, நேதாஜி, இப்படி சில பேர்களாக நமக்கு தெரியும். மஹமூது ஹசன்னா யாருக்குமே தெரியாது, புதுசாக தெரியும். காரணம், வரலாறுகள் மறைக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, நம்மளும் என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறதில்ல, தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்முடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்த சந்ததியினருக்கு நம்ம ஊட்டலை அப்படின்னா நிச்சயமாக வரலாறு மாறிவிடும். ஏதோ எல்லாரும் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினது மாதிரியும், நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள்லாம் வீட்டில் உட்கார்ந்து தூங்குனது மாதிரியும் கதையை எழுதி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான காலகட்டம் இது. பாசிச சக்தி அந்த அளவுக்கு வீரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. காந்தியை பிரபலியப்படுத்து யார் தெரியும், இன்னைக்கு காந்திஜின்னு சொல்கிறோம். ஆனால் காந்திஜியை பிரபலியப்படுத்தியதே மஹமூதுல் ஹசன் தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மஹமூதுல் ஹசன் கிட்டத்தட்ட மால்டா சிறையில் 3.5 வருஷம், அதாவது 3 வருஷம் 7 மாதங்களும் சிறையில் இருக்கிறாங்க. 1920 ஜூன் 20 விடுதலை ஆகுறாங்க. அவங்க விடுதலை ஆகிற நேரத்தில் எல்லாரும் அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி போய் நிற்கிறாங்க சிறைச்சாலையினுடைய முன்னால். அந்த கூட்டத்தில் நின்றவர்கள் தான் காந்திஜியும் ஒருத்தவங்க. எல்லாரும் போய் நிற்கிறாங்க மஹமூது ஹசன் அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி. காந்திஜியும் போய் நிற்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி மற்ற எல்லாரும் சேர்ந்து உலமாக்கள் எல்லாரும் ஒரு கூட்டம் போடுறாங்க, ஆலோசனை கூட்டம். இனிமேல் சுதந்திரத்துக்கான போராட்டத்தை வேறு மாதிரியாக அமைக்க வேண்டும், அஹிம்சை வழியை நாம் கையாள வேண்டும். இதுவரைக்கும் நிறைய போராடிட்டோம், இனிமேல் நம்ம போராட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அஹிம்சையாக இருக்கணும் அப்படி முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு யாரை தலைவராக பொறுப்பேற்க செய்யலாம் என்று வரும்பொழுது மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த கூட்டத்தில் யாரை சொன்னாங்க அப்படின்னா,
என்னைய வரவேற்கிறதுக்காண்டி வந்த நபர்களில் இளம் பாரிஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிடுங்கன்ட்டாங்க. இளம் பாரிஸ்டர் யார் அப்படின்னா காந்திஜி. அந்த காந்திஜி கையில் சொன்னாங்க, கொடுத்தாங்க, நீங்கள் தான் இந்த பொறுப்பிற்கு தகுதியானவர், இந்த பொறுப்பினுடைய தலைவராக நீங்கள் இருங்கள் என்று அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அந்த நேரத்தில் மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மகாத்மா காந்தி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு ஒரு காந்தி கிடைத்திருக்க மாட்டார். காந்தினா யாரும் தெரியாமல் போயிருக்கும். அதற்கு மூலமே மஹமூது ஹசன் அவங்க தான். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு பிறகு சும்மா இருக்கல, ஜம்மியத்துல் ஹிந்துங்கிற உலமா, இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் உலமாக்களுடைய பணிகள் மிக அதிகம். இன்னைக்கு உலமாக்கள் இமாம்களாக, முதர்ரிசுகளாக, பள்ளிவாசலில் இமாம்களாகவும் அரபி பாடசாலை உஸ்தாதுமார்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஆலிம்கள் தான், அவங்களுடைய தலைமையில் தான் எல்லாம் நடந்திருக்கிறது. அவங்களுடைய தலைமையிலும் அவங்களுடைய ஆலோசனையிலும் சுதந்திர போராட்டமே நடந்திருக்கிறது. ஜம்மியத்துல் ஹிந்துல் உலமா, எல்லா உலமாக்களுடைய கூட்டமைப்பு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த காந்திஜிக்கு கொடுத்த அந்த பொறுப்பை சரியான முறையில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பொதுக்கூட்டமாக நடத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் ஆலிம்கள் பேசுகிறாங்க, காந்திஜி என்ன செய்யப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நம்ம அஹிம்சை வழியில் போராட வேண்டும். பொதுக்கூட்டம் நடக்கிறது. ஒரு பொதுக்கூட்டத்தில் மௌலானா அப்துல் பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த காந்திஜி அவங்க இருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது தான் அவர்கள் அழைத்த வார்த்தை தான் காந்திஜியை மகாத்மா காந்தி நம்ம சொல்கிறோம். அந்த மகாத்மாங்கிற பட்டத்தை சொன்னது அப்துல் பாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா. அவங்க தான் அந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு அந்த பட்டம் சொல்லப்பட்டு விட்டது, மகாத்மா காந்தி அப்படி. இப்படியாக சுதந்திரத்துக்கு போராடுதலிலிருந்து யாரெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளாக பெரியவர்களாக நாம் மதிக்கின்றோமோ அவர்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தியதிலிருந்து, இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டியதிலிருந்து, மிகப்பெரிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். குறைஞ்சபட்சம் நம்முடைய சந்ததிகளுக்கு தெரியணும். தெரியலை அப்படின்னா இந்த நாட்டில் நாம் நாளாந்தர குடிமக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடும். இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு நாடு விடும். அவங்க யார், அவங்க சிறுபான்மையினர், அவங்கெல்லாம் இங்கிட்டு போயிருங்க, இங்கே இருக்காதீங்க. நாம் என்ன சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, இந்திய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள், சிறை சென்றவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள். நமக்கெல்லாம் தெரியும், அந்த இந்தியா கேட்டில் கிட்டத்தட்ட இராணுவத்தில் அந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி உயிர் நீத்த இராணுவ வீரர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் டெல்லியில் நினைவு சின்னமாக. கிட்டத்தட்ட 95,300 பேர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 61,945 பேர் முஸ்லீம்கள். அதுவே நமக்கு அடையாள சின்னமாக ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு தூரம் நம்முடைய மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். நம்முடைய தொடர்பு இந்தியாவுக்கும் முஸ்லீமுக்கான பூர்வீக தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பொருளாதாரத்தை செலவழித்து நம்ம தான். வஉசிக்கு கப்பல் வாங்கி கொடுத்ததில் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தவங்க நம்ம தான். பம்பாயில் சுயநிதி தேடும் பொழுது அதிகமான நிதியை கொண்டு வந்து கொடுத்தவங்க உமர் சுப்ஹானி அவங்க தான். பம்பாயினுடைய மிகப்பெரிய பஞ்சு ஆலை நடத்திய மிகப்பெரிய ஒரு நிறுவனர். திலகர் நினைவு சுயராஜ்ய நிதிக்காக வேண்டி உமர் சுப்ஹானி 1 கோடி ரூபாயை கொண்டாந்து கொடுத்தாங்க காந்திஜிகிட்ட. காந்திஜியை பார்த்துட்டு 1 கோடி ரூபாய் வேணாம், சுதந்திரத்துடைய பங்கு எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துட்டாங்க. உமர் சுப்ஹானி ஆங்கிலேயருக்கு எதிராக நிதி கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் உமர் சுப்ஹானிக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய தொழிலை எவ்வளோ பாதுகாத்துக்கிறோம், ஏதாவது ஒன்றுனா மனுஷன் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறோம். ஆகா, நம்ம இவங்ககிட்ட சண்டைக்கு போனோம், இவன்கிட்ட ஏதாவது சொன்னோம் அப்படின்னா நம்முடைய தொழில் பாதிக்கும், எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஆனால் உமர் சுப்ஹானி அப்படி இல்லை. ஆங்கிலேயருக்கு தெரிந்தது, இவ்வளவு ரூபாய் எதிர்த்து உமர் சுப்ஹானி கொடுக்கிறார், அதனால் அவருடைய நிறுவனத்தை முடக்கணும்னு நினச்சி ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவருடைய பஞ்சு அவருடைய ஆலையில் அவருடைய கம்பெனியில் உற்பத்தி செய்யப்படுகிற பஞ்சுகளை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும்,
கவர்மெண்ட் தான் வாங்கி விற்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு உமர் சுபஹானியிலிருந்து என்ன செஞ்சாங்க, உற்பத்தி செய்யப்பட்ட பஞ்சுகளை எல்லாம் வாங்கினாங்க. வாங்கி குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கி அவருக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துனாங்க. அந்த உமர் சுபஹானுடைய சகோதரி ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 3.5 கோடி அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் 3.5 கோடினா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ இப்படியெல்லாம் பொருளாதார நஷ்டம், உயிர் தியாகம். அதே மாதிரியே எதையுமே இங்கிலீஷ் படிக்கிறது இல்லை. அப்போ ஒரு உறுதி எடுத்தாங்க, சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கில மொழி ஒரு அந்நிய மொழி, அதை படிக்கக்கூடாதுன்னு. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு செய்த மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் சுதந்திரத்துக்கு பிறகு என்ன செய்யல, ஆங்கிலத்தை படிக்கல, அதனால சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த நாட்டுக்காக வேண்டி எல்லாத்தையும் நம்ம இழந்திருக்கிறோம். படிப்பை என்ன செஞ்சுருக்க விட்டுருக்கோம். ஆங்கில மொழி படிப்பதே ஹராம்னு சொல்லப்பட்டது ஒரு நேரத்தில். இப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், தியாகம் செஞ்சு இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த தியாகிகளில் நாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. நம்முடைய தொடர்புங்கிறது அதிகம். அதனால் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு சுதந்திர தினம் வரும்பொழுது மட்டும் இதை ஞாபகப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நேரத்தில் நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததியினருக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வாசிப்பு திறனை ஏற்படுத்தணும். வீட்டில் இது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி வைக்கணும். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் அங்கே கூட்டிகிட்டு போகணும். நம்முடைய சந்ததியினருக்கு நாம் இந்தியாவிற்கு நமக்கும் உண்டான தொடர்பை தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் அனைவரும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சுதந்திரமாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.